ஹாய் வெல்கம் டு லேசி டேக்டி. நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பென்சில் சீவிட்டு போடுற வேஸ்ட்டை வச்சு ஒரு ஹோம் டெக்கர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு கார்ட்போர்டு எடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு A4 சீட் வச்சு ஓட்ட போகிறோம். வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் A4 சீட்டை கீழே போட்டு அது மேலே அந்த அட்டையை வச்சுட்டு 2 சைடில் மட்டும் கம் அப்ளை பண்ணி சும்மா வச்சு ஒட்ட போகிறேன். அவ்வளோதான். கொஞ்சம் ஒட்டும் போது கொஞ்சம் தூக்கி தூக்கி நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கட் பண்ணி அங்கங்கே வச்சு கட் பண்ணி விட்டுட்டு ஓட்டினா கரெக்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது. அதனால் அப்படி கட் பண்ணிவிட்டு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். மேலேயும் கீழேயுமே கொஞ்சம் தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரேம் மாதிரி ஒட்டிடுவோம். அது மறைஞ்சிரும். ஓகே. நெக்ஸ்ட்டு பென்சில் சீவி அதில் வர வேஸ்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கலர் பென்சிலோடதுங்க. கலர் கலராக இருக்கும். அதுவும் கலர் ஃப்ளார் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன், ஒரு இதை எடுத்து ஒரு கார்னரில் க்ளூ கன் வச்சு இன்னொரு கார்னரை அதை வச்சு ஒட்டி விட்றேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பாருங்கள், பார்த்தா புரியும். நெக்ஸ்ட்டு பேக் சைடு கொஞ்சம் கம்மு வச்சு அதை பேப்பரில் வச்சு ஒட்ட போகிறோம். இதேமாரி உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ கீ பக்கம் ஒட்டாதீங்க, மே பக்கம் எங்கெங்கேயோ அங்கங்கே தூர வச்சு ஒட்டிடுங்க நிறையா. நெக்ஸ்ட்டு இன்னொன்றும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கார்னரில் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கார்னரை அதோட வச்சு ஒட்டிடும். திரும்ப அதை பூ மாதிரி வந்துடுதா. அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் மாதிரி நடுவில் வரும். அந்த இடத்துல கம்மை வச்சு அதை ஒட்ட போகிறோம் ஃப்ரேமில். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 பீஸ் செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி தான் ஃப்ளார் ஃபுல்லாக ஒட்டி. இந்த ஐடியா பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவில் 4 மட்டும் தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா நிறையா காமிச்சா போர் அடிச்சு போய்டும்ண்டு. நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா மேலே நிறையா ஒட்டிட்டேன். நம்ம ஓரத்தில் பார்டர் மாதிரி கொடுப்போம். நெக்ஸ்ட்டு அந்த பார்டருக்கு ஒட்டாமல் கொஞ்சம் இறக்கி வச்சு மட்டும் ஒட்டிக்கோங்க. நான் கார்னர் வரையும் ஒட்டினதுனால அந்த பார்டரும் அதுவும் இடிக்கிற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஒட்டி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இந்த சைடில் வச்சுருக்கேன். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் தேவை. நியூஸ் பேப்பரை ஒரு நியூஸ் பேப்பரை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இதே அந்த 4ஆக கட் பண்ணுறதையே 2 கட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் குண்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பென்சில்லாம் வச்சு சுற்றலை, சும்மா கையாலேயே ரஃப்பாகவே சுற்றிக்கிறேன். இது பார்த்துருப்பீங்க நிறையா. சும்மா ஒரு பேப்பர் டியூப் மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு கார்னர்லேருந்து லைட்டாக பிடிச்சி அது ஒரு பென்சில் எதையாச்சும் வச்சு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் அந்த எண்டில் கொஞ்சமாக கம் வச்சா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இதேமாரி 4 தேவை நம்மளுக்கு. 4 செஞ்சு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு ப்ரௌன் கலர் கலர் அடிக்கிறேன். 2 கோட்டிங் கொடுத்து ப்ரௌன் கலர் 4க்குமே அடித்து எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் உங்களுக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் காயறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் பார்த்துருவோம். என்ன செய்யப்படுறேன், சும்மா ஸ்கெட்ச் பென்சிலால் அங்கங்கே காம்பு மாதிரி போட்டு விட்றேன். கீழே உள்ள அட்டை கொஞ்சம் கார்ட்போர்டு மேலும் கீழேயுமா இருக்கிறதுனால கோடு போடும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வருது கோடு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுவும் கொஞ்சம் ஸ்டைலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அப்படியே விட்டுட்டேன். இதேமாரி ஒரு ஃப்ளார்லேயும் இன்னொரு ஃப்ளார் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அங்கங்கே ஒரு குட்டி இலை மாதிரி போடுறேன். எங்கெங்கே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தெரியுதோ அங்கெல்லாம் குட்டி இலை மாதிரி போடுறேன். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு தொட்டி ஒன்று போட்டேன். தொட்டிலேருந்து போகிற மாதிரி அது வீடியோ மிஸ் ஆகிருக்கு, தெரியல. ஒரு தொட்டி மாதிரி வரைஞ்சிருக்கேன். வீடியோவில் பாருங்கள். ஈஸி தான். ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன் தொட்டி மாதிரி போட்டு. அதுக்கப்புறம் 4மே பெயிண்ட் அடித்து காஞ்சிருச்சு. இதை ஃப்ரேம் மாதிரி ஒட்ட போகிறோம் நம்ம. இது அந்த பேப்பர் டியூப்பில் க்ளூகன் வச்சு ஒட்டினேன். அதுக்கப்புறம் நேராக பேப்பர் A4 சீட்லேயே க்ளூகன் வச்சுட்டு அதுக்கு மேலே
அந்த பேப்பர் வச்சு ஒட்டுறது ஈஸியாக இருந்துச்சு. அதேமாரி ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வேஸ்ட்டில் ஒரு ஃப்ளார் ஐடியா நல்லா இருக்க மாதிரி இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வாலில் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த கீழே தொட்டி செஞ்சேன்னா அதில் சும்மா பிளாக் கலரு ஃபுல்லாக பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து கல் அடிக்க வச்சா செங்கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்குக்கு பிளாக்கில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான்.